ரீசெண்டாக நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம குளத்தூர்ல இருக்கிற பார்க் தான் வந்திருக்கேன். அதுவும் சாதாரண பார்க்குங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோட ஏரியா பார்க் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க் வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு நான் போனேன். அப்படி நான் கூட இதோட என்ட்ரன்ஸும் சரி, இதோட ஆம்பியன்ஸும் சரி, எனக்கு இந்த ஸ்பாட் பர்சனல் ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நான் இங்கே உள்ளே போய் பார்க்கும்போது கார்டனிங்லாம் வேறு லெவலில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணியாக இருக்கட்டும், அண்ட் டிஸ்போசல் கார்பேஜஸாக இருக்கட்டும், அண்ட் 24/7 கேமராஸ் எல்லாமே இப்போ சூப்பராக இருந்தது. அண்ட் வெல் மெயின்டெனன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சீட்டிங்கே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸில் வார்ம் வெல்கமோட அண்டு மாடெல்லாம் போட்டு பக்கா செட்டப்போட ஒரு பார்க்கோ இல்லாமல் ஒரு தீம் பார்க் மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணி ஒரு குழந்தைங்க பேசிக்காக வந்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்பாட் தான் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விண்டேஜ் செட்டப்போட ஒரு லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் டனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டனல்ஸாக இருந்தாலும் அது நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்டனிங் ஆர்ச்சும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கண்ணை கூசுகிற மாதிரி லைட்லாம் போடாமல் ஒரு பெயிண்டிங்கோட ஒரு டிம் லைட்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போன டைம் ஈவினிங் டைம் ஏன் போனால் ஈவினிங் டைமில் செம்ம கூட்டம் வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த டைமிங்கும் சரி, அந்த ஈவினிங் வர சன்ஷைனும் சரி பக்காவாக இருந்தது. அந்த லைட்லிங்கில் பார்க் வந்து இன்னும் எனக்கு அழகாக தெரிஞ்சுது போய்ட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு ஊஞ்சல் இல்லைங்க, லைனாக 7 ஊஞ்சல் இருக்குது. ஸோ நீங்கள் இடம் இல்லைன்னே சொல்ல முடியாது. நேராக அந்த பார்க்கை வாழ்ந்துட்டு இதோ இந்த ஸ்பாட்டை பார்த்தேன். சூப்பராக இருந்தது. இன்னும் மழை டைம்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அண்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஸோ எல்லாமே பக்கா செட்டப்போட பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா மட்டுமே போதும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்டன் ஆர்ச்சாக இருக்கட்டும், அண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் லைட் கலர் பெயிண்டிங்ஸில் அண்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட பேர், அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து நான் என்ன சொன்ன மாதிரி தான். டைம் ஆக ஆக அதோட பார்க்கோட அழகு வந்து இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைலைட்டாக காட்டுது. ஸோ இந்த பார்க் நான் முடிச்சுட்டு நான் வெளியே போனேன். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பாட் பிடிச்சிருந்து. நெக்ஸ்ட் வெளியே வரும்போது நம்ம எப்பவுமே வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் சின்ன சின்ன ஷாப்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். அங்கே வந்து ஒரு சின்ன மாங்காய் பத்தை வாங்கிட்டேன். மறக்காம வீடியோ பார்த்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.